நேயர்களே, தற்போது நாம் இப்போது பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம், ட்ரம்பினுடைய கடும்போக்கு நடவடிக்கையினால் பாப் அல் மன்தப் நீரினை மூடப்போவதாக ஈரான் அறிவித்திருப்பது உலகத்தை மேலும் ஒரு அனர்த்தத்தில் கொண்டு சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 25% உலக எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும்பங்கு வகிக்கும் ஹெர்மூஸை தற்போது தடைகள் ஏற்படுத்தி உலக போரில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஹெர்மூஸின் தாக்கத்தை உலகம் இன்னும் பல மாதங்களுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தனிப்பட்ட அமெரிக்க அதிபருடைய கடும்போக்கு நடவடிக்கை, அவருடைய முட்டாள்தனம்தான் பாபல் மன்தப் நீர்நிலையை மூடப்போகிறது என சர்வதேச செய்தியாளர்களும் உலக பார்வையாளர்களும் தங்கள் கவலைகளை மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமும் உலகளாவிய எரிபொருள் மற்றும் வர்த்தக அமைப்பை இது நேரடியாக பாதிக்கும் என்கின்ற ஒரு புதிய கட்டத்திற்கு உலகம் சென்றிருப்பது கவலைக்குரியது. ஏற்கனவே நாம் கூறியது போன்று ஹெர்முஸ் நீரினை மூடியுள்ள ஈரான் தற்போது பாப் அல் மன்தப் ஸ்ட்ரைட் நீரினை மூடப்போவதாக ஈரான் தரப்பில் எச்சரிக்கை வெளியாகியிருக்கிறது. இது சர்வதேச சந்தைகளில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும். இதுவரை ஈரான் அரசும் இராணுவமும் ஹெர்முஸ் நீரிணை மீது மட்டுமே கவனங்களை செலுத்தி வந்த நிலையில் தற்போது பாப் அல் மன்தப் ஸ்ட்ரைட் நீரிணை ஜலசந்தி மூடப்போவதில் அவர்கள் காட்டுகிற அந்த கடும்போக்கு ஒரு உலகம் முழுவதும் பெரும் சீரழிவை ஏற்படுத்தும். ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஜிதபா கெமைனியினுடைய ஆலோசகரான அலி அக்பர் விலாயத்தி இந்த நீரினையும் ஹெர்முஸ் போலவே முக்கியமான டார்கெட் எங்களுக்கு என்று அவர் கூறியிருப்பதாகவும் செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. எக்ஸ்தல பதிவில் அலி அக்பர் விலாயத் தனது பதிவிலே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் உலக அளவிலான எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்தை மொத்தமாக பாதிக்கும் என்றும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். குறிப்பாக 48 மணி நேர கெடுவுக்கு பின் நரகத்தை காண்பிப்போம் என அச்சுறுத்தியிருந்த நிலையில் குவைத், துபாய், கத்தர் மற்றும் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ற நாடுகளில் இருக்கும் டீசாலினேஷன் மற்றும் கம்பெனிகள் நிர்வாகம் தாக்கப்பட்டு வருவதாக ஏற்பட்ட அச்சுறுத்தலில் அதனை தாண்டி அலி அக்பர் விலாயத்தினுடைய எக்ஸ்தல பதிவில் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் உலகளாவிய எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்து மொத்தமாக பாதிக்கும் என்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை மீண்டும் முட்டாள்தனமான நடவடிக்கைகளை தொடர்ந்தால் உலக அளவில் எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்து ஒரே ஒரு சிக்னலால் அதை முடக்க முடியும் என்றும் என்பதையும் அவர்கள் விரைவில் உணர்வார்கள் என்றும் அலி அக்பர் விலாயிஸ் தன் கருத்தில் முஜிதபா கமேனியின் சொல்லாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோடு ஹெர்முஸ் வழித்தடத்தில் எப்படி ஈரான் இராணுவம் முடக்கியுள்ளதோ அதை போல பாப் அல் மக்தப் நீரினையும் முடக்க முடியும் என அலி அக்பர் விலாயதி தன் எக்ஸ்தல பதிவில் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். பாப் அல் மன்தப் நீரிணை வழியாக தினமும் சுமார் 70 லட்சம் பேரல்கள் எண்ணெய் உலக சந்தைக்கு சென்று வருகிறது. இந்த பாதை தடை செய்யப்பட்டால் உலக அளவில் எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பாதிப்புகளை உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த அபாயத்தை உலகம் சந்தித்தே ஆக வேண்டும் என்றும் பாப் அல் மன்தப் நீரிணை பிரச்சனை இதுவாறு உருவெடுக்க போகிற நிலையில் இந்த சிறிய நீரிணை வழியாக ஆண்டுதோறும் கடல் வழியாக சரக்கு வர்த்தகத்தை, அதாவது எண்ணெய் வர்த்தகத்தை தாண்டி சுமார்
22% பயணிக்கிறது என்றும், இது எண்ணெய் மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்துக்கு முக்கியமான வழித்தடமாக உள்ளது என்பதையும், இதனை மூடினால் ஈரானால் உலகில் பெரும் பாதிப்புகளை சந்திக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பாப் அல் மந்தப் என்றால் கண்ணீர் கதவு, கேட் ஆஃப் டியர்ஸ் என அழைக்கப்படும் இந்த பாப் அல் மந்தப் நீரினை யமன் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஜிபூட்டி இடையே அமைந்துள்ள வெறும் 20 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு குறுகிய கடல் வழித்தடமாகும். இது கல்ஃப் ஆஃப் ஏடன், அதாவது செங்கடலை இணைத்து பின்னர் சுயஸ் கெனால் மூலம் யூரோப் ஆசிய வர்த்தகத்தை இணைக்கிறது. இந்த பாதை ஆப்பிரிக்க மற்றும் அரேபிய பகுதிகளை இணைக்கும் முக்கிய துறைமுக வழியாகவும் செயல்படுகிறது. இந்த நீரிணை உலக அளவில் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரண்டு பகுதிகளுக்கு இடையான கப்பல்களுக்கு இது முக்கிய கடல் வழித்தடமாக செயல்படுகிறது. மேலும் செங்கடலின் தெற்கு நுழைவாயில் இருந்து மத்திய தரைக்கடல், அதாவது மெடிட்டரேனியன் சீ, இந்த பெருங்கடலுடன் இணைக்கும் முக்கிய இணைப்பு பாதையாகவும் இந்த கேட் ஆஃப் டியர்ஸ் செயல்படுவது மிக முக்கியமான செய்தி குறிப்பாகும். 2026 மார்ச் இறுதியில் யமன் நாட்டில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க மோதலில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார்கள். ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தற்போது ஹவுதிகள் நடத்தி வருகிறார்கள். ஈரான் வழிநடத்தும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட்டணியில் ஒரு பகுதியாக செயல்படும் ஹவுதிகள் இந்த மோதலின் 4வது முனை தாக்குதலை தற்போது பாப் அல் மந்தப் மூலம் திறந்துள்ளார்கள். இதன் மூலம் செங்கடல் வழி கப்பல் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டு, செங்கடல் வழியாக செல்கிற இந்த கப்பலின் பாதுகாப்பற்ற ஒரு பாதிப்பு உலக வர்த்தகத்தின் பாதிப்பு ஏற்பட துவங்கியுள்ளதின் முதல் துவக்கமே இதுவாகும். ஈரான் தற்போது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் துணையுடன் பாபல் மந்தப் மூட திட்டமிட்டு வருவது புதிய எச்சரிக்கை மத்திய கிழக்கின் ஒரு பெரும் பதட்டத்தை மேலும் அதிகரித்து பிராந்திய அளவில் பெரும் போராக மாறும் அபாயத்தையும் உருவாக்கியுள்ளது. பாப் அல் மந்தப் மற்றும் ஹெர்மூஸ் நீரிணை இரண்டும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டால் தினமும் 2.5 கோடி, அதாவது 25 மில்லியன் பேரல் எண்ணெய் விநியோகம் உலகின் பெரும் பாதிப்பை உருவாக்கிவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை கடுமையாக உயரக்கூடிய சூழலை இது உருவாக்கும். எந்த மதிப்பீட்டுகளின்படி இந்த நிலை நீடித்தால் சந்தை மதிப்பீடு ஒரு விலை பேரலுக்கு $200 மேல் உயரலாம் என்றும் 150க்கு மேல் அது செல்லலாம் என பல கருத்துக்கள் தற்போது வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் ஹெர்மூஸ் நீரிணையை திறப்பதற்காக அமெரிக்கா முன்வைத்த தற்காலிக போர் நிறுத்த கோரிக்கை ஈரானால் நிராகரிக்கப்பட்டு, இது மேலும் பதட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் பாப் அல் மந்தப் நீரிணை மீது உருவாகியுள்ள இந்த புதிய பதட்டம் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கும் சரக்கு வர்த்தகத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஹெர்மூஸ் மற்றும் பாப் அல் மந்தப் ஆகிய 2 முக்கிய கடல் வழி தடங்களும் ஈரான் கட்டுப்பாட்டிற்கு சென்று போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்படுமானால் இத்தாக்கம் உலக பொருளாதாரத்தில் தீவிரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. ஜெம் செய்தி களத்திலிருந்து நன்றி.